Dear students, good morning to everybody. Last class என்ன பார்த்தோம்? லாஸ்ட் செஷன்ஸில் அதாவது என்னென்ன பார்த்தோம்னா சர்க்குலர் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தோம். அதில் வரக்கூடிய ஆப்ரேஷன்ஸு கிரியேட்டிங், டிஸ்பிளேயிங், இன்சர்ட்டிங், டெலிட்டிங் 4 ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ புதுசாக வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய நியூ டாபிக் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டபுள் லிங்க் லிஸ்ட். டபுள் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு சொல்ல போகிறேன், டெஃபினேஷன் சின்ன டெஃபினேஷன் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு நோடுக்கு வந்து 2 பாயிண்ட் இருந்தால் டபுள் லிங்க் லிஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு டெஃபினேஷனாக சொல்ல போகிறேன். A double linked list is a linked list structure in which each node has a pointer to both of its predecessor and successor. Okay, இப்போ this is a node. இதான் வந்து ஒரு node. Node consists of 3 segments. Node, this is a node. This node consists of 3 segments. இதே இது வந்து என்ன, single linked listல வந்து என்ன இருக்கும்? This is a single linked list. Single linked list. This is a double linked list. இதில் வந்து 2 பாயிண்ட் இருக்கு, டேட்டா ஃபீல்டு, டேட்டா செக்மெண்ட், இன்னொன்று வந்து லிங்க் செக்மெண்ட், அதாவது பாயிண்டர் செக்மெண்ட். இங்கே வந்து மூணு கம்பார்ட்மெண்ட், அதாவது 3 செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இந்த செக்மெண்ட் பேர் வந்து எல் லிங்க், லெஃப்ட் லிங்க். திஸ் இஸ் a ரைட் லிங்க், this is a right link, this is a data, this is a data. சில இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, backward pointer. இதுக்கு பேர் என்னது, இதுக்கு ஒரு forward pointer, or next, or இதுக்கு வந்து என்னது previous அப்படின்னு சொல்லுவாங்க, previous. Okay, it is a address field. This is a address field. This is also address field. This is also address field. Which contains address of previous node. Address of previous node. It contains address of next node. If the node is head, L link equal to null. If the node is header node, then L link is null. If the node is tail, this is a tail. If the node is tail, then R link contains null. Then ஒரு structure. The node எடுத்துக்கிட்டீங்கன்னா, node வந்து consists of 3 parts, 3 segments. First segment contains L link, that means left link, அல்லது backward pointer, அல்லது previous சொல்லலாம். அடுத்து next வந்துன்னா இன்னொரு இது இருக்கு, right pointer, இது R link சொல்லலாம், அல்லது forward pointer சொல்லலாம், அல்லது next சொல்லலாம். Okay, this is a address field. இதுவும் address field தான். It contains address of the previous node. It contains address of the next node. This is a data. Okay, if the node is head node, then previous equal to then L link equal to null. If the node is tail, then R link is null. Okay, ஒரு சின்ன இது மாதிரி வச்சுங்க. ரைட், ஓகே. இப்போ இதனுடைய டிக்ளரேஷன், இந்த டேட்டா ஸ்ட்ரக்சருடைய டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன, அதாவது ஒரு நோடுடைய டிக்ளரேஷன். இது வந்து C லாங்குவேஜில் இருக்கும். This is a node. L link, this is a R link, this is a data, this is a node. Okay, check. இதுக்கு என்ன சொல்லுவோம், struct node. First point வந்து என்னது, L link. Struct node star L link. This is a pointer. Next, integer or character. This is a character data, அல்லது integer data, float, double, எது வேணாலும் இருக்கலாம். Integer data. Next, node R link.
இதாங்க ஒரு சின்ன டெஃபினேஷன், அதாவது டிக்ளரேஷன் ஃபார் தி நோடு. 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நோடு வந்து என்னது, நோடு பாயிண்ட்ஸ் டு இட்செல்ஃப். அதுக்கடுத்து என்னது, திஸ் நோடு பாயிண்ட்ஸ் டு இட்செல்ஃப். ஓகே, இதான் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் இது சி லாங்குவேஜில் ஒரு ஸ்ட்ரக்சருடைய டிக்ளரேஷன், இந்த நோடுடைய டிக்ளரேஷன். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு அடுத்த கிளாஸில் வந்து அதோட ஆப்ரேஷன்ஸில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம், கிரியேட்டிங், டிஸ்பிளேயிங், இன்சர்ட்டிங், டெலிட்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது என்ன, அந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது டபுள் லிங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். ஓகே, டபுள் லிங்க் லிஸ்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சர். This is a dynamic data structure. எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, this a node. இத வந்து என்ன, 4 நோடு இருக்கு. 4 நோடு. டபுள் லிங்க் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ண போறோம். this a head node. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, head equal to address 100. this is a tail node. இதனுடைய அட்ரஸ் வந்து என்னது, 250. அட்ரஸ் வந்து என்னது, 250. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஹெட்டா இருந்தா அதனுடைய அதாவது எல் லிங்க் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நல். அதாவது இது வந்து என்னது, எல் லிங்க், லெஃப்ட் லிங்க். திஸ் இஸ் அ ரைட் லிங்க், திஸ் அ ரைட் லிங்க், லெஃப்ட் லிங்க், ரைட் லிங்க். ஓகே, திஸ் இஸ் அ டேட்டா வந்து என்ன வச்சிருக்கேன், 5. Okay. First one is this field contains R-link contains address of the next node. Address of the next node. This is a points to the yes. 10, 15, 20 data. Okay, right. Next. Now, this right link contains address of the next node 300. Here right link contains address of the next node 250. டெயில் நோடு எடுத்துக்கிட்டா ஆர் லிங்க் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நல். டெயிலா இருந்தா ஆர் லிங்க் வந்து என்னது, நல். சரி, ஓகே, திஸ் பாயிண்ட்ஸ் டு தி நெக்ஸ்ட் நோட். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்னது, ப்ரீவியஸ். இப்போ ஹெட்ல வந்து என்ன, எல் லிங்க் வந்து என்ன சொல்லிருக்கேன், ஹெட்டுக்கு வந்து எல் லிங்க் வந்து நல். திஸ் இஸ் அ எல் லிங்க். திஸ் எல் லிங்க் வந்து என்னது, திஸ் அ ப்ரிடிசார். எல் லிங்க் கண்டைன்ஸ் அட்ரஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் நோடு. திஸ் ப்ரீவியஸ் நோடு அட்ரஸ் வந்து என்னது, 100. left link. அடுத்து this node contains address of the previous node. Previous node address வந்து 200. left link contains L link means left link, R link means right link. Is that right? Here left link contains address of the previous node வந்து 200. இங்க இந்த நோடுக்கு வந்து previous node வந்து 300. இப்போ this is a 300. இதான் டபுள் லிங்க் லிஸ்ட் என்ன செஞ்சீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் நோடு, டெயில் நோடு. ஹெட்ல வந்து ப்ரீவியஸ், அதாவது எல் லிங்க் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நல். ஹெட்ல வந்து டெயில்ல வந்து ஆர் லிங்க் வந்து என்னது, நல். திஸ் இஸ் ஆர் லிங்க், ரைட் லிங்க். ஆர் லிங்க் என்ன அர்த்தம், இதுக்கு அடுத்து நோடு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் வந்து திஸ் பாயிண்ட் ஆர் லிங்க் கண்டைன்ஸ் அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் நோடு அட்ரஸ் வந்து 200. இங்க வந்து ஆர் லிங்க் நெக்ஸ்ட் நோடு அட்ரஸ் 300. நெக்ஸ்ட் நோடு அட்ரஸ் வந்து 250. L link contains address of the previous node 200. இங்க previous L link address of the previous node address வந்து 100. இங்க வந்து என்னது, address of the previous node 200, address of the previous node 300. அவ்வளவுதான். This is a double link list. இப்போ என்ன பண்ண போறோம்னா, double link list உடைய advantages என்ன, disadvantages என்ன. What are the different advantages over the single link list? What are the disadvantages over the single link list? இதுதான் சொல்ல போறோம். What are the advantages of double link list over the single link list? First வந்துன்னா, first advantages we can traverse in both direction. இதனால இது வந்து என்ன பண்ணா, two way line சொல்றோம். இது வந்து என்னது, two way line. இது வந்து என்னது, single link list. We can traverse in either forward direction or backward direction. This is a one way line. இது வந்து பேர் வந்து என்னது, one way line. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இப்போ இதுல வந்து என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நோட்ல இருந்து செகண்ட் நோட்ல இருந்து தேர்ட் நோட்ல இருந்து எங்க வரலாம், செகண்ட் நோடுக்கு வந்துக்கலாம். எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகிக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, this is a two way line. It is easy to reverse the double link list. Double link listல ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே இது வந்து பாருங்க 40. இப்போ வந்து இது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட் 10, 20, 30, 40. இதை ரிவர்ஸ் எழுதணும்னா வரணும் 40, 30, 20, 10. இதை வந்து என்ன பண்ண முடியாது, இட்ஸ் a complex job in single linked list.
ஏன் இட் இஸ் ஒன் வே டைரக்ஷன். அப்போ என்ன பண்ண ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன செய்யணும், அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்படி பாயிண்டரை மாற்றி போட்டு என்ன பண்ணுவோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸியா சிங்கிளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது நடத்திருக்கோம். புரியுதா? விச் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஜாப். ஆனால் இதே இது டபுள் லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் நோட்ல இருந்து பாருங்க, லாஸ்ட் நோட்ல இருந்து ப்ரீவியஸ் நோடு அட்ரஸ் இருக்கு. லாஸ்ட் நோடு கண்டென்ஸ் அட்ரஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் நோடு. அப்போ ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் வந்து திஸ் இஸ் அ டேட்டா 20 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் வந்து 300 என்ன டேட்டா இருக்கு 15 பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னது ப்ரீவியஸ் நோட அட்ரஸ் வந்து என்னது 100 ப்ரீவியஸ் நோட 200 என்ன டேட்டா இருக்கு 10. இப்போ அதுக்கடுத்து என்னது இது ப்ரீவியஸ் நோட அட்ரஸ் வந்து 100 அதுக்கு டேட்டா இருக்கு. விச் இஸ் அதனால என்ன பண்ணலாம், இட் இஸ் ஈஸி டு ரிவர்ஸ் டபுள் லிங்க் லிஸ்ட். டபுள் லிங்க் லிஸ்ட்ல வரக்கூடிய டேட்டாவை ரிவர்ஸ் பண்றது ஈஸி when compared to single linked list. Third advantage, if we are in particular node of double linked list, இப்போ ஃபர்ஸ்ட் சப்போஸ் இந்த இடத்துல நிக்கிறீங்க, we can find previous node addresses. இப்போ இது வந்து எந்த நோடு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நோடோட அட்ரஸ் தெரிஞ்சா போது ப்ரீவியஸ் நோட கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சக்சஸர் நோட கண்டுபிடிச்சிடலாம். பட் இது சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல தேர்ட் நோட்ல இருக்கீங்க, இதோட சக்சஸார தான் கண்டுபிடிக்க முடியாது, ப்ரீடிசார கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து என்னது இட் இஸ் a forward direction only. அதனால என்ன பண்ணலாம், இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் ஈஸி. இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி இன் டபுள் லிங்க் லிஸ்ட். டபுள் லிங்க் லிஸ்ட்ல வந்து ஒரு நோட வந்து இன்சர்ட் பண்றது டெலிட் பண்றது ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன இது சொல்றேன், டெலிட் பண்றோம். இதுல வந்து ஒரு நோட டெலிட் பண்ணணும். ஒரு நோட டெலிட் பண்ண என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் நோடு இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், இந்த நோட வந்து என்னது இங்க கொண்டு போயிடலாம். பட் இதே இது பாருங்க, இங்க டெலிட் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட டெலிட் பண்ணா ப்ரீவியஸ் நோட அட்ரஸ் தெரிஞ்சா தான் இது வந்து என்ன பண்ண இந்த நோட டெலிட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் நோட அட்ரஸ் வந்து என்ன பண்ணும், திஸ் அட்ரஸ் கண்டைன்ஸ் தி 4000, இது என்ன பண்ணும் 4000 அப்படிங்கிறத மாற்றணும். அப்போ இந்த நோட்டோட அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சா தான் என்ன பண்ண முடியும். நான் இப்போ இந்த நோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வெரி விச் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஜாப். அப்போ இதுல வந்து என்னது இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி when compared to single linked list. Okay, these are the advantages. First advantage is another, we can traverse in both direction. Second advantage is it is easy to reverse the double linked list. Third advantage is another, ஒரு பர்టిక్యులர் பொசிஷன்ல இருந்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் நோட கண்டுபிடிச்சிடலாம். பட் இதே ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல ஒரு பர்టిక్యులர் பொசிஷன்ல இருந்தா இது வந்து என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ப்ரோக்ராம்ல எழுதணும், அது தெரியாது. ப்ரீவியஸ் நோடு இதனுடைய ப்ரீவியஸ் நோடு இங்கே பார்த்தோன்னே தெரியும், பட் இவங்களுடைய ப்ரீவியஸ் நோடு வந்து இதுன்னு சொல்ல முடியாது, இல்லை தெரியாது. இதனால ப்ரோக்ராம் வழியாக தான் வரணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இது இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி எங்க இதில். பட் இதில் வந்து என்னது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ப்ரீவியஸ் நோடைய அட்ரஸ் தெரிஞ்சால் தான் என்ன பண்ணணும். அப்போ அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி இப்போ அந்த பாயிண்டரை வந்து லொக்கேட் பண்ணி வரணும். அப்போ அதனால வந்து என்னது இட் இஸ் இதனால இந்த இதோட இதை கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி. அடுத்தது பார்க்குறது டிஸ்அட்வான்டேஜஸ். இட் requires more memory space. இப்போ இது வந்துன்னா இது வந்து ஈஸி தான், பட் இது அக்சஸ் பண்ணுறது என்ன ட்ராவல்ஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி. ஏன்னா ஒரு நோடு தெரிஞ்சால் ப்ரீவியஸ் நோடெலாம் கண்டுபிடிக்க ஈஸி. பட் இட் requires more memory space when compared to single link list. இப்போ சிங்கிள் லிங்க் லிஸ்ட் வந்து என்னன்னா ஒரு நோடை ஸ்டோர் பண்ணுறது ஒரு ரெண்டு டேட்டா ஃபீல்டு என்ன தேவைப்படுது, நமக்கு அட்ரஸ் ஃபீல்டு மட்டும் தான் தேவைப்படுது. இங்க ரெண்டு அட்ரஸ் ஃபீல்டு தேவைப்படுது, ரெண்டு அட்ரஸ் ஃபீல்டு. இப்போ சப்போஸ் இந்த ஒரு நோட ஸ்டோர் பண்றதுக்கு இங்க டேட்டா ஃபீல்டு ஸ்டோர் பண்றதுக்கு 2 பைட் வச்சுக்கோங்க, 2 பைட்ஸ் 2 பைட்ஸ். அதே வந்து அட்ரஸ் ஃபீல்டு ஸ்டோர் பண்றதுக்கு 4 பைட் வச்சுக்கோங்க, 4 பைட்ஸ் 4 பைட்ஸ். இப்போ மொத்தம் எத்தனை பைட்ஸ் தேவை, 6 பைட்ஸ் தான் தேவை. பட் இதே வந்து டபுள் லிங்க் லிஸ்ட்ல வந்து ஒரு நோட ஸ்டோர் பண்றதுக்கு எத்தனை 4 4 2 10 பைட்ஸ் தேவைப்படுது. இட் requires more memory space. இதுல வந்து 2 பாயிண்ட் இருக்கிறதுனால அதிகமான மெமரி ஸ்பேஸ் தேவைப்படுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ரைட். ஃபார் இன்சர்ஷன் டெலிஷன் டேக்ஸ் மோர் டைம். இன்சர்ஷன் டெலிஷனுக்கு வந்து என்ன பண்ணா ப்ரீவியஸ் பாயிண்டர் செட் பண்ணணும். அதே மாதிரி என்னது இங்க வந்து ப்ரீவியஸ் பாயிண்டர் செட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஃபார்வர்ட் பாயிண்டர் எதுனா ஃபார்வர்ட் பாயிண்டர் மட்டும் செட் பண்ணா போதும். ஏன்னா இதுல வந்து என்னது இன்சர்ஷன் டெலிஷன் வந்து வெரி ஈஸி, பட் இட் டேக்ஸ் மோர் டைம். ஓகே, இது வந்து என்னது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரீகால் பண்ணிடுவோம். டபுள் லிங்க் லிஸ்ட். வாட் யூ மீன் டபுள் லிங்க் லிஸ்ட்? டபுள் லிங்க் லிஸ்ட் இஸ் a linked list structure in which each node has a pointer to both of its predecessor and successor. ஓகே, நோட் எடுத்துக்கிட்டா அதுல வந்து 2 பாயிண்டர் இருக்கும். ஒரு பாயிண்டர் வந்து லெஃப்ட் லிங்க், இன்னொரு வந்து ரைட் லிங்க். இதை வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறோம். அதாவது ஒரு நோட வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறோம். 3 பார்ட்ல வந்து என்னது லெஃப்ட் லிங்க், ரைட் லிங்க், நடுவில் வந்து டேட்டா.
டேட்டா. லெஃப்ட் லிங்க் வந்து என்ன சொல்லுவோம், இட் பாயிண்ட்ஸ் டு தி ப்ரீவியஸ் நோடு. ரைட் லிங்க் வந்து என்னது, பாயிண்ட்ஸ் டு தி நெக்ஸ்ட் நோடு. ஓகே, லெஃப்ட் லிங்க் கண்டைன்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் தி ப்ரீவியஸ் நோடு, ஆர் லிங்க் கண்டைன்ஸ் தி அட்ரஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் நோடு. இப்போ வந்து ஹெட்டர் நோடா இருந்தால் ப்ரீவியஸ் ஃபீல்டு, அதாவது எல் லிங்க் வந்து என்னவா இருக்கும், எல் லிங்க் லெஃப்ட் லிங்க் வந்து நல்லா இருக்கும். அதே டெயில் நோடா இருந்தால் என்ன இருக்கும், ஆர் லிங்க் வந்து நல்லா இருக்கும். ஓகே, இதனுடைய சரிதான் டபுள் லிங்க் லிஸ்ட். இப்போ டபுள் லிங்க் லிஸ்ட்டில் எப்படி டேட்டா வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்கேன், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்கேன். இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட இதை முடிச்சுக்கிறோம். அடுத்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதோடைய ஆப்ரேஷன்ஸ் லிஸ்ட்னுடைய ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆப்ரேஷன், கிரியேட்டிங், டிஸ்பிளேயிங், இன்சர்ட்டிங், டெலிட்டிங். ஓகே, தேங்க்யூ.